மக்களே, எப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? கர்த்தருடைய கிருபையில் அவருடைய இறக்கத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் மக்களே. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. இந்த திருநெல்வேலியில் மக்களே, இந்த ஆணவ கொலையை பற்றி நம்ம யூடியூப்லலாம் பார்த்தோம் மக்களே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்கெல்லாம் பெண்கள் காதலிக்கிறது நல்லது தானே, வேண்டான்னு சொல்ல. காதலிக்காதவங்க யாருமே இல்லை. ஆனால் அந்த பிள்ளைங்க எப்படி பழகுதுன்னா யோசிக்கணும்ல. அந்த பிள்ளைங்களை பற்றி பிள்ளையை அடக்கி வச்சுருக்கணும்ல அந்த போலீஸ்காரன் குடும்பம். இப்போது என்ன ஆகிப்போச்சு, அந்த குடும்பமே நாசமாக போச்சு. அவங்க அப்பனும் அவங்க அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில். ரெண்டாவது இந்த பிள்ளையோட வாழ்க்கை, இந்த பிள்ளை அவனை கட்டுவானா அவ்வளோ இந்த பிள்ளையோட வாழ்க்கை போச்சு. அந்த பையன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த பையனோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க. அந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு. யோசிக்கவே மாட்டிங்களா? ஏன் மக்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும்? படித்தவங்களும் இப்படி தான் இருக்கிறீங்க, படிக்காதவங்களும் இப்படி தான் இருக்கிறீங்க. என்ன உங்களுக்கு ஜாதி மதம் மக்களை உங்களுக்குன்னு தெரியுமா? ஆதாம் ஏவாள் இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒரே ஒரு தாய் தான், நமக்கு ஒரு தகப்பந்தான் நம்ம எல்லாத்துக்குமே. இதில் எங்கேருந்து வந்துச்சுப்பா உங்களுக்கெல்லாம் ஜாதியும் மதம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் இப்படி குடும்பமே நாசமாக போச்சு அன்றைக்கி? இன்னும் அவ்வளோ ஒரு பையன் இன்னும் அவங்களுக்கு பெற்று தர முடியுமா? இன்னும் பெற்றுக்க முடியுமா அவங்களால? போச்சா அவங்களோட பையன் அவ்வளோ ஒரு பையன் போச்சா? வாழ வேண்டிய வயசில் தின்ன வேண்டிய வயசு அந்த பையன் உசுறு போயிடுச்சு. என்ன கிடச்சிது உங்களுக்கு எல்லாத்துக்குமே? ஏன் இந்த மாதிரி ஆணவ கொலை ஆணவத்தில் அலைகிறீங்க? எவனும் ஆணவத்தில் ஆண்டவனும் இல்லை, தாழ்ந்தவன் கெட்டு போனதும் இல்லை. இதுக்கு உங்களுக்கு புரியாதா ஜனங்களுக்கு? அநியாயமாக குடும்பமே நாசமாக போச்சு. என்னையே அவங்களுக்கெல்லாம் ஆணவம்னு அலைகிறீங்க?